ஒரு ரீசனும் இல்லாமல் நீங்கள் சும்மா போயிட்டுருக்கீங்க வந்து கடிக்குது அப்படின்னா தட் இஸ் தி unprovoked bite, that should be highly suspicious of rabies. This is the most important thing we should know. And the dumb form rabies எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து படுத்த படுக்கையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு நர்வஸ் ஃபெயிலியர் வந்து பேராலிசிஸ் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும், வாயை திறந்தபடி இருக்கும், உமிழ்நீர் போயிட்டுருக்கும், அதுக்கு வந்து காப்பர் கலர் டாங்குன்னுவாங்க, கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசீஸ் வந்தாலும் அந்த மாதிரி அறிகுறி இருந்தாலும் ரேபிஸ்ன்னு தெரியும். ஸோ மக்கள் வந்து இந்த விழிப்புணர்ச்சி எப்போ வருது வந்த உடனே அவங்க கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த எங்கள் தெருவில் இந்த மாதிரி ஒரு நாய் வந்து எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்குது. இட் டசன்ட் ஒன்லி பைட் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அதர் டாக்ஸ் ஆர் அதர் கேட்டில் ஆர் எனிதிங். இட் ஆல்சோ பைட்ஸ் ஆல் இன்அனிமேட் திங்ஸ். இட் பைட்ஸ் ஸ்டோன்ஸு, இட் பைட்ஸ் கேட்டு, எல்லாத்தையும் கடிக்கும். ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் ஒரு ரேபிஸ் டாக்னா. எல்லா நாயும் நீங்கள் ரேபிஸ் நினச்சி சஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கார்பரேஷன் ஃபோன் பண்ணணும். கார்பரேஷன் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க பவுண்டில் வந்து தே வில் கீப் இட் ஃபார் 10 to 14 days அப்சர்வேஷன். அதுக்குள்ளே வந்து இறந்துருச்சு அப்படின்னா தே வில் டூ போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் காட் ரேபிஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் வந்து எந்த நாய்க்கு இருக்குது அப்படின்னு முதல்ல தெரியக்கூடிய வாய்ப்பே கிடையாது. டெஸ்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. செத்த பிறகு பிரெயின் ரிமூவ் பண்ணி பயாப்சி பண்ணால் நெகட்டிவ் பாடிஸ் இருக்கும், அதுதான் டெஸ்ட்டு. ஸோ அதனால் ஒரு நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்னு முதல்லையே கண்டறிய முடியாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நமக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.